Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல கவுச்சிங் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கான பிராக்டீஸ் இமேஜ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ல எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே பிராக்டீஸ் இமேஜ் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்ல இருக்குது. வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில் போடுற ஐட்டம் க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், உள்ளன் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைனுக்கு கவுச்சிங் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச்சை மட்டுமே ஃபில் பண்ணி போட போகிறோம். ட்ரேசிங் வீடியோ தேவைப்பட்டதுன்னா கேளுங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 6 த்ரெட்டு நமக்கு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த 6 த்ரெட்டுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்டு நாட் முடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 கலர் காம்பினேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளூ கலரில் நான் டார்க் ப்ளூ கலரில் ஒன்று எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச்சு, இது ஃபுல்லாகவே கவுச்சிங் ஸ்டிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே கவுச்சிங் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 6 த்ரெட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 6 த்ரெட்டு ப்ளூ கலர் த்ரெட் டார்க் ப்ளூ எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி அடிப்பகுதியிலேருந்து மேல் பக்கமாக இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். இந்த 6 த்ரெட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் லைட் ஸ்கை ப்ளூ கலரில் நீடில் த்ரெட்டை வந்து 3 த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அந்த த்ரெட்டை பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நாட் போடணும். அது எப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதே அந்த இது மேலேயே தான் நமக்கு வந்து டார்க் ப்ளூ கலர் வந்து அந்த கோடு மேலேயே தான் உங்களுக்கு வரணும். பாருங்கள், இந்த ஸ்கை ப்ளூ கலரை இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லாக் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுக்கணும். இப்போது போட்டாச்சு. இப்போது அதே மாதிரி திரும்ப இந்த இது மேலேயே தான் கோடு மேலேயே தான் வரணும். ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலரு அது மேலேயே கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல தான் குத்தணும். கோட்டுக்கு அந்த பக்கமும் கோட்டுக்கு இந்த பக்கமும் போட்டு லாக் போடணும். இந்த இடத்துல போட்டு லாக் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இதே மாதிரி அடுத்தது திரும்பவும் பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது அடுத்தது திரும்பவும் இதே மாதிரி கோடு மேலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் போடணும். கோட்டுக்கு அந்த பக்கம் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே த்ரெட்டை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கோட்டுக்கு இந்த பக்கமாக லாக் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். திரும்பவும் த்ரெட்டை கரெக்டாக அதே லைன்லேயே வச்சுட்டே தான் வரணும். இந்த மாதிரி லைனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப லாக். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவுச்சிங் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா டைட்டாகவும் நாட் ஃபுல்லாகவே இருக்கணும். பாருங்கள், டிசைன்லேயே தான் நான் போட்டுகிட்டே வர்றேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டிசைன்லேயே தான் வச்சுட்டே வரணும். இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு மேலேயும் கீழேயும் கரெக்டாக அதே கோட்டு மேலேயே வச்சுட்டே வந்துட்டு போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். பென்சில் மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ளூ கலரை வச்சுட்டு நாட் போட்டுகிட்டே வரணும். ஸ்கை ப்ளூ கலரை வச்சுட்டு நாட் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டு கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறத வந்து அப்படியே இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுங்க. ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஃபினிஷ் ஆயிரும். டார்க் ப்ளூ வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டு பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி டார்க் ப்ளூ எடுத்துக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலரை வச்சுட்டு நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் ஸ்கை ப்ளூ கலரை வச்சு போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த டார்க் ப்ளூவில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி டார்க் ப்ளூவை வச்சு இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலரை வச்சு ஃபுல்லாக லாக் போட்டுகிட்டே வர வேண்டியதான். பாருங்கள், கொஞ்சம் தள்ளிட்டு
இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலரை வச்சுட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். திரும்ப அடுத்த இடத்துல இந்த இடத்துல அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலரை வச்சு லாக் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லாக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுச்சிங் ஸ்டிச் மட்டுமே தான் இதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி இந்த பீகாக் டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. இந்த டிசைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. இந்த இடத்த ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பென்சில் மேலே ஃபுல்லாகவே வச்சுட்டே வந்து இந்த இடத்துல எல்லாம் லாக் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் பீகாக் டிசைன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இமேஜுக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல தான் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிரும். இப்போது இதை முடிச்சாச்சு. இந்த டார்க் ப்ளூ கலரை வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எண்டு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணிவிட்டு முடிச்சிடணும். இப்போ ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ கலரை பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலரை பார்த்திங்கன்னா ரவுண்டுக்கு ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு கவுச்சிங் ஸ்டிச்சை போடலாம். பாருங்கள், இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், அதே மாதிரி பென்சிலுக்கு மேலேயே வச்சுட்டு போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி பென்சில் மேலேயே ப்ளூ கலரை வச்சு போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். இந்த இடத்துல இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ரவுண்டை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது ரவுண்டை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நீடில் அடிப்பகுதிக்கு கொண்டு போயிருங்க. ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கிட்ட அடிப்பகுதிக்கு கொண்டுட்டு போயிட்டு அதே மாதிரி எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரோட அளவு வந்து கம்மியாக இருந்தது. அதனால் இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலரை வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்குவோம். பாருங்கள், டார்க் ப்ளூவோட அளவு அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலரை வச்சுட்டு நான் சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் உள்ள ஃபுல்லாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல எல்லாம் போட்டு முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், அடுத்தது இந்த இடத்துல டார்க் ப்ளூ கலரை வச்சுட்டு போட்டிருக்கோம். இதே மாதிரி ப்ளூ கலர் வச்சு ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துகிட்டு அதே மாதிரி லாக் போட்டுக்கோங்க. பென்சில் மேலேயே தான் கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க.
இதே மாதிரி நல்லா டைட்டாக போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி முடிச்சிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், இதை எப்பயும் போல் பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி இந்த பீகாக்கோட டிசைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இதே மாதிரி இது ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கவுச்சிங் ஸ்டிச் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன இடத்துல கூட நீங்கள் கவுச்சிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை ஃபுல்லாக போட்டேன். இந்த பீகாக்கோட பாருங்கள் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, எல்லா சின்ன சின்ன இடத்துல கூட இந்த கவுச்சிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எப்படி போடலாம் அப்படின்றதையும் பார்த்துலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் த்ரெட் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் த்ரெட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அதை வந்து டார்க் ப்ளூ யூஸ் பண்ண மாதிரியே ரெட் கலர் த்ரெட்டை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதை வச்சுட்டே வந்து என்ன பண்ணலாம், கவுச்சிங் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரலாம். ஆரஞ்சு கலரில் 3 த்ரெட் இருக்கிறத எடுத்துருக்கிறேன். அதை வச்சுட்டு நம்ம கவுச்சிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாக் போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தது இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச்சவே வந்து யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வரணும். நம்ம மயிலோட அழகு பகுதி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கவுச்சிங் ஸ்டிச்சை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வர்றோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப வளைவு வர்ற இடத்துல மட்டும் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக வளைவு வர்ற இடத்துல நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் சைடில் எண்டு நாட் போட்டு ஆரஞ்சு கலர் த்ரெட்டை முடிச்சிடுங்க. இப்போ ப்ளூ கலர் ரெட் கலர் த்ரெட்டை எடுத்து சென்டர் பாயிண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கவுச்சிங் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்கள் இந்த மற்ற இடத்துலையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கவுச்சிங் ஸ்டிச் எந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கோன்றதை பாருங்கள். சின்ன சின்ன டிசைனில் கூட நீங்கள் கவுச்சிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.